ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட். இன்றைக்கி நம்ம யாரோட கதை கேட்க போகிறோம் தெரியுமா? ஆர் யூ ஆல் ரெடி டு ஹியர் த ஸ்டோரி? ஓகே, வெரி குட். இன்றைக்கி ஜிம் அப்படின்னு ஒரு அண்ணனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ஃபன் பாய். ஓகே, இந்த ஆர்ஃபன் பாய்னா என்ன? மம்மி டேடி அவங்களுக்கு கிடையாது. உங்களோட பாட்டிமா தான் வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப புவரான ஃபேமிலி. 2 பேருமே ஏதாவது ஒர்க் பண்ணால் தான் அவங்க வீட்டில் குக் பண்ணவே முடியும், ஏதாவது சாப்பாடே சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலமையில தான் இருந்தாங்க. அவங்க பாட்டி ஒரு பக்கம் விறகு வெட்டி அந்த விறகுலேருந்து வருகிற வருமானத்தை வச்சு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஜிம்முங்கிற அண்ணன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோல் மைனில் போய் நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்தில் போய் வேலை பார்த்து அதில் கிடைக்கிற காசை வச்சு தான் இவங்களோட குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஹார்ட் ஒர்க்கிங் டைம்லையும் அவங்க ஜீசஸ்க்கு எப்பொழுதுமே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களாம். அவங்க அந்த மைண்டில் ஒர்க் பண்ண போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான குட்டி சேப்பல் இருக்குமா. அந்த சேப்பலில் அவங்க வேலைக்கு போகிறப்பெல்லாம் கரெக்டாக என்ன செஞ்சுருவாங்களாம், 10 o'clock போகிறதுக்கு முன்னாடியே போய் முழங்கால் போட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண கூட தெரியாதான். உங்களுக்கு ப்ரேயர் பண்ண தெரியுமா? ஜீசஸ் கிட்ட பேசுகிறவங்கள ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அண்ணன் அங்கே போய் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக இந்த வேர்டை சொல்லுவாங்களாம். ஜீசஸ், திஸ் இஸ் ஜிம் அப்படின்னு மற்றவரும் சொல்லுவாங்களாம். ஏசப்பா, நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு மற்றவரும் சொல்லுவாங்களாம். குட்டியாக தானே இருக்குது ப்ரேயர். பார்த்தீங்களா? தானே இந்த ப்ரேயரை டெய்லி என்ன செய்வாங்களாம், மறக்காமல் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு அவங்களோட வேலைக்கு போயிடுவாங்களாம். இப்படி டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த அண்ணன் இந்த சுரங்கத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்ருக்கிறப்பவே திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு. அந்த இருக்கிற பெரிய பெரிய பாறையெல்லாம் அப்படி உருண்டு வந்து விழுந்துருச்சு. இந்த அண்ணன் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. எப்படியோ அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் சேர்த்து இந்த அண்ணனை கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த அண்ணனுக்கு கை கால் எல்லா இடத்துலையும் பாருங்கள் எப்படி அடிபட்டிருக்குன்னு சொல்லி இப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, வலியோடு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்படி அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் இந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அந்த ஹாஸ்பிட்டல்லே பயங்கர சத்தமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களையா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆச்சு, அடுத்த நாள் 10 o'clock ஆச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த அண்ணனுக்கு திடீர்னு பார்த்தா இந்த அண்ணனோட பெட்டுக்கு கிட்ட ஒரு பிரைட்டான ட்ரெஸ் போட்டு ஒரு பர்சன் வந்து நின்னார். அவரை பார்த்த உடனேயும் இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. அந்த ஹாஸ்பிட்டலே அப்படி ஒரு மாதிரி பிரைட் ஆயிருச்சு. இவருக்கு உடம்புல இருந்த வலி எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு. இவருக்கு ரொம்ப ஹாப்பி. உடனே அந்த பர்சன் அவர் பார்த்துட்டே இருந்தார். அந்த பர்சன் இவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜிம், திஸ் இஸ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜிம், உன்னைய பார்க்க ஏசப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜிம்முக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னோட வலிகளின் மத்தியில் ஜீசஸை பார்த்தோன்னையும் அவரோட வலி எல்லாம் போயிருச்சு. பார்த்திங்களா? ஜீசஸை நம்ம தேடும்போது ஜீசஸ் நம்மளை தேடி வர்றாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? Seek ye first the kingdom of God and all the things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது
உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுவீங்களா? வெரி குட். இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு பாடுங்க. ப்ரேயர் பண்ணுறவங்களாம் ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, குட் நைட் சில்ட்ரன். பாய்.